நீதித்துறைக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக வழக்கறிஞர்கள் 600 பேர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதிய நிலையில் பிறரை துன்புறுத்துவதே காங்கிரசின் கலாச்சாரம் என பிரதமர் மோடி கடுமையாக விமர்சித்துள்ளார். அரசியல் அழுத்தங்களில் இருந்து நீதித்துறையை காக்க வலியுறுத்தி மூத்த வழக்கறிஞர் ஹரிஷ் சால்வே, இந்திய பார் கவுன்சில் தலைவர் மனன்குமார் மிஸ்ரா உள்ளிட்ட 600 வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி DY சந்திரசூட்டுக்கு கடிதம் எழுதியுள்ளனர். அதில் நீதித்துறைக்கு அழுத்தம் தரவும் நீதிமன்ற நடவடிக்கைகளில் தலையிடவும் ஒரு சுயநலக்குழு முயன்று வருவதாக குறிப்பிட்டுள்ளனர். அரசியல் வழக்குகளில், குறிப்பாக ஊழல் வழக்குகளில் சிக்கியுள்ள அரசியல் பிரமுகர்களின் வழக்குகளில் நீதிமன்றத்திற்கு அழுத்தம் கொடுக்க முயற்சி நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதுபோன்ற அழுத்தங்கள் நீதிமன்ற நடவடிக்கைகளை பாதிக்கும் என்றும் ஜனநாயக கட்டமைப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளனர். பகலில் அரசியல்வாதிகளை பாதுகாப்பவர்களாகவும், இரவில் சமூக ஊடகங்கள் மூலம் நீதிபதிகளுக்கு அழுத்தம் தருபவர்களாகவும் சில வழக்கறிஞர்கள் உள்ளதாகவும் அந்த கடிதத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் நீதிமன்றங்களில் செல்வாக்கு செலுத்துவது எளிதாக இருந்ததாக சிலர் கூறுவது நீதித்துறையின் செயல்பாட்டை பாதிப்பதாகவும், இதுபோன்ற செயல்பாடுகள் நீதிமன்றங்களின் மரியாதை மற்றும் கண்ணியத்தின் மீதான தாக்குதல் என்றும் தெரிவித்துள்ளனர். சட்டத்தின் ஆட்சி இல்லாத நாடுகளுடன் இந்திய நீதித்துறையை ஒப்பிடும் நிலைக்கு தள்ளுவதாகவும், அரசியல் அழுத்தங்களிலிருந்து நீதித்துறையை காப்பது அவசியம் எனவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எழுதப்பட்ட கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே வழக்கறிஞர்கள் கடிதம் தொடர்பாக பிரதமர் மோடி தனது எக்ஸ் சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ளார். அதில் மற்றவர்களை துன்புறுத்துவதும் அச்சுறுத்துவதும் காங்கிரசின் கலாச்சாரம் என விமர்சித்துள்ளார். 50 ஆண்டுகளுக்கு முன்பு உறுதியான நீதித்துறைக்கு அழைப்பு விடுத்த காங்கிரஸ் தான் தற்போது தங்கள் சுயநலத்திற்காக மற்றவர்களிடமிருந்து அர்ப்பணிப்பை எதிர்பார்ப்பதாகவும், ஆனால் தேசத்தின் எந்த ஒரு அர்ப்பணிப்பிலிருந்து விலகுவதாகவும் பிரதமர் குற்றம் சாட்டியுள்ளார். 140 கோடி மக்களும் காங்கிரஸை நிராகரித்தாலும் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை எனவும் பிரதமர் மோடி தனது எக்ஸ் வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார்.